உனக்கு ஆண்டவர் என்ன போஸ்டிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, உன்னை நான் மேய்ப்பனாய் மாற்றுவேன், மேய்ப்பனாய் மாற்றுவேன் அப்படின்னா தலைமைத்துவத்தை உன் தலையில மேல நான் தருவேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ தலைமையிலே உட்காருவாய். உன் குடும்பத்துக்கு உன்னை நான் ஆசீர்வாதமா வைப்பேன், தேசத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், எகிப்திற்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை ஆண்டவர் தலைவனாய் கத்தர் வைக்க போறார். உங்க ஃபேமிலிக்கு கத்தர் உங்களை ஆசீர்வாதமா பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் வைக்க போறாரு. யோசேப்பு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க. இல்ல, என்னை இவ்விடத்திற்கு வருவதற்காக நீங்கள் விற்று போட நினைச்சதுனால நீங்க துக்கமே படாதீங்க. ஜீவரட்சனை செய்யும்படி கத்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினார், என்ன அனுப்பினார்? உங்களை நல்ல வழியில நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி என்ன கத்தர் அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்க எல்லார் தலைமையில இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செய்யணும்னு நான் சொல்றேன். உங்க எல்லாரையும் கத்தர் உங்க குடும்பத்துக்கு பிளஸ்ஸிங்கா கத்தர் வைக்க போறார். நீங்க இருக்கிற தெருவுக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறார். உங்களுடைய கம்பெனிக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறார். உங்க குடும்பத்திற்கு நீங்க பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க இந்த பட்டணத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. நீங்க அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன அநேகருக்கு 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 ஏசப்பா உங்களை பிளஸ்ஸிங்கா மாத்த போறார். உங்க பிள்ளைய ஆண்டவர் நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் மாத்த போறார். உங்க பிள்ளை இன்னைக்கு வருத்தத்தோட இருக்குது, அவமானத்தோட இருக்குது. இல்ல, அவனை மேய்ப்பனா கத்தர் மாற்ற போறார். அந்த பிள்ளைய கத்தர் மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தர போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்ற பழமொழியை போல அந்த பிள்ளை இருக்குது. உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு பழமொழியை போல இருக்குது. கத்தர் சொல்றார், இல்ல, உன் நிமித்தம் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உன் நிமித்தம் உனக்குள் இருக்கிற அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கை நீட்டி நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. உங்க கையிலிருந்து நீங்கள் சம்பளத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க பத்திரங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கிற நாள் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க மேய்ப்பனாக போறீங்க. ஹல்லேலூயா. உங்க மூலமா எனக்கு வேதனை, உங்க மூலமா நான் கஷ்டப்படுறேன், உங்க மூலமா நான் அவமானப்படுறேன்னு சொல்லி உங்களை காயப்படுத்தினாங்கல்ல, மனசை உடைச்சாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. நான் உன்னாலதான், உங்களால தான் நல்லா இருக்கேன். சாரி, உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போவேன். ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவன் வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. ஒரு 5 டைம் சொல்லலாமா? ஆமென். யோசேப்பு, அந்த யோசேப்புன்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. பென்ஸ் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள், என் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் நான் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனேன். சொல்லுங்க. ஓ பென்ஸ் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் என்னை மனமடிவாக்கி என் மேல் எய்து பகைத்தார்கள். ஆனாலும் என்னுடைய வில் உறுதியாய் நின்றது. என் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஒரு ஹல்லேலூயா 3வது டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காக சொல்லணும்னா அந்த பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. உங்க பிள்ளை அந்த சூழ்நிலையில இருந்தா அந்த காரியத்தை உங்க பிள்ளை இடத்துல சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க.
Thank you Jesus. Thank you Jesus. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய், ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காய். ஓ ஹalleluya. எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே எழும்பி நின்று ஆமேன் கரங்களை தட்டி, என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோவின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ நன்றி ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் நன்மைகள் என்னை சேரும், புது மேன்மைகள் என்னை ஓ ஹalleluya. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இயேசுவே இயேசுப்பா என்ன சரியாக்குங்க இயேசுப்பா, என்ன சரியாக்குங்க இயேசுப்பா, என்ன சரியாக்குங்க ஆண்டவரே. பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல எந்த முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் மேன்மை என் கையில் சேரும். என் மேன்மை என் கையில். கைகளை எல்லாரும் மேல தட்டி சொல்லு, சீர்படு சொல்லு, ஜெபத்தோட சொல்லு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஓ ஹalleluya. இயேசுவே இயேசுவே பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஒரு 3 டைம் சொல்லிட்டே ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா. கிருபை கிருபைப்பா கிருபைப்பா. ஆண்டவரே 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 நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. இந்த பாட்டை பாடும்போது அனைத்தையும் சீர்படுத்துவேன், அனைத்தையும் சீர்படுத்துவேன். இந்த 7ஆம் நாள், இந்த 7ஆம் நாள் சுற்றிலும் 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 ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம், பாடுறவங்க பாடலாம். இந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொல்றவங்க நிறைவேற்றுவதற்காக ஜெபி. நன்றியப்பா 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 நன்றியப்பா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு காதுகளிலையும், எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த சத்தம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இந்த
இந்த எழுப்புதலில் இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை ஜாயின் பண்ணுங்கப்பா. ஆயிரக்கணக்கான பேரை ஜாயின் பண்ணுங்கப்பா. இந்த எழுப்புதலில் இந்த சுத்திகரிப்பில் இந்த ஒப்பு கொடுத்தல்ல இன்னும் ஏராளமான கூட்டம். இங்கே இருந்து ஒரு நதி புறப்பட்டு போகட்டும். இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நதி புறப்பட்டு போகட்டும். பிரசன்னம் புறப்பட்டு போகட்டும். நாடுகளை அசைக்கட்டும், பட்டணங்களை அசைக்கட்டும், கிராமங்களை அசைக்கட்டும், உள்ளங்களை அசைக்கட்டும். அக்கினி 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 தேவ மகிமை நம் தனமோ ரஹதலரமா திதரமோ ஷேஹதரலரமா லோதரமோ ரஹதரலமா. இங்கே இருந்து பாய்ந்து போகிற ஒரு நதி, பாய்ந்து போகிற ஒரு நதி இயேசுவே இந்த பட்டணத்திலிருந்து பாய்ந்து ஓடி பல கிராமங்களை தொடட்டும், தேசங்களை தொடட்டும். எழுப்புதல் 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 ஆரம்பிக்கட்டும். வாங்கப்பா, உங்க பிரசன்னத்தோட வாங்கப்பா, உங்க மகிமையோட வாங்கப்பா. உங்க மகிமையை காண பண்ணதற்காக நன்றி. உங்க வார்த்தை எங்களுக்கு வந்ததற்காக நன்றி. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ ஐயா, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உங்க வார்த்தை. வானம் மாறலாம், பூமி மாறலாம், உங்க வார்த்தை மாறாதுப்பா. உங்க வார்த்தை மாறாதுப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே கிரவுட் அதிகமாகட்டும் ஆண்டவரே. இங்க நடக்கிற இந்த எழுப்புதல், காயம் கட்டுகிற இந்த ஊழியம், சீர்படுத்துகிற ஊழியம் அநேகருக்கு போய் சேரட்டும். அவங்க கால்கள் இதற்கு நேராக விரைந்தோடி வரட்டும். அவங்க காதுகள் இந்த சத்தத்தை கேட்கட்டும். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உடைஞ்சு போனவங்களை கொண்டு வாங்கப்பா. நம்பிக்கை இல்லாதவங்களை கொண்டு வாங்கப்பா. துரத்துண்டவர்களை கொண்டு வாங்கப்பா. நீங்க விடுதலை பண்ணுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நாங்க ஒன்று சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. அதற்காக தொகையை முற்றிலும் அடைத்து முடிக்கிறதற்கு ஒரு வழியை நீங்க திறந்துடணும். நீங்க திறந்துடணும். உங்களால் அது முடியும் ஆண்டவரே. நீங்க செய்ய வல்லவரப்பா, வல்லவரப்பா. இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று தாங்கி ஊழியங்களை செய்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா.